அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருக்குது. ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6வது மாதம் தான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூன் மாதம் அப்படின்னாலே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 மாதமாக லீவ் விட்டு குழந்தைகள் எல்லாருமே வீட்டில் இருந்திருப்பாங்க. இனிமேல் குழந்தைகளோட கல்வி அப்படின்னு தினசரி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் பல்வேறு விதமான கேள்விகள் அப்படிங்கிறது எழும். குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பெற்றோர்களுக்கெல்லாம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்துருவோம். நம்ம சூரியன் ரிஷப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகுதான் மிதுன ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறாரு. புதன் ரிஷப ராசியில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் ரிஷபத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பராசியில் இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இந்த ஜூன் மாதம் இருக்குது. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய திறன் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்த்துருவோம். சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் சாதகமான பலன் அப்படிங்கிறது உண்டு. சிம்மராசிக்காரர்கள் இதுவரைக்கும் வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் வேலை கிடைக்க போகுது. அதுவே மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் பணிபுரிஞ்சது ஒரு இடமாகவும் சொந்த ஊர் வேறு இடமாகவும் இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கும். இனிமேல் தாய் தந்தையரோடோ அல்லது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. இடமாற்றத்துக்காக இதுவரைக்கும் காத்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடியே கிடைக்கும். எந்த ஒரு வேலையும் இதுவரைக்கும் சிரமப்பட்டு நீங்கள் செய்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த அளவு சிரமப்பட்டு செய்ய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வராது. 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 7ஆம் வீட்டிலே இருக்கிறதால வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நன்மை அப்படிங்கிறது உண்டு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும், சந்தை நிலவரத்தை அறிஞ்சு உங்களுடைய பொருள்களை சந்தையில் விற்றீங்க அப்படின்னா நல்ல விலை அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லா வேலையையும் குறித்த நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுப்பீங்க. அதுவே சிம்மராசிக்காரர்களோட குணம். உங்களுடைய பணியிடத்தில் உங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய பணியில் உங்களுக்கு அப்படின்னு தனி நடையவே நீங்கள் வகுத்து வச்சுருப்பீங்க. நீங்கள் படித்ததை உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் செயல்படுத்தலாம் நீங்கள் முயற்சிப்பீங்க. இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு அனுகூலமான பலன் அப்படின்னு தான் சொல்லணும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், குரு, புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் 4ஆம் வீட்டை பார்க்கறதால குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் அப்படிங்கிறது இருக்கும். பரஸ்பர அன்பு, ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறது, பாசத்தை வெளிக்காட்டிக்கிறது, இது எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்க போகுது. அதே மாதிரி யாரையாவது நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அவர்களிடத்தில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தலாம். உங்களுடைய காதல் உறவில் இதுவரைக்கும் நீங்கள் காதல் உறவில் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நேரம் சற்று மனக்கசப்புகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அன்புக்குரியவர் வேலையில் மிகவும் பிஸியாக இருக்கிறதால உங்களுக்கு அப்படின்னு தனிப்பட்ட காலம் ஒதுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அதனால் ஒரு சில பிரிவு அப்படிங்கிறது வரலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை ஒழுக்கமான வாழ்க்கை துணையாக உங்களுக்கு இருப்பாங்க. அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்றணும் அப்படின்னு முயற்சி செய்வாங்க. குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அழுத்தம் அப்படிங்கிறது சற்று குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களிடம் கோபமாக இருந்தால் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்யலாம். இதை சமாதான முயற்சி செய்வதன் மூலமே உங்களுடைய அந்யூன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ராகு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது வரும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சில காலகட்டத்தில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அது மன அழுத்தத்தையும் தரும் உங்களுக்கு. இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உணவு பழக்க வழக்கத்திலலாம் கூடுதல் கவனத்தோடு செலுத்துறது நல்லது.
எல்லா விஷயத்திலையும் கவனத்தோடு இருக்கணும். கவனக்குறைவான அணுகுமுறையால் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதால எல்லா காரியத்திலையும் வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இந்த ஜூன் மாதத்தில் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட் வகையிலெல்லாம் நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெண் பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. எதிரி வேலை வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. குடும்பத்தோடு புனித தலங்களுக்கும் புனித யாத்திரை இதெல்லாம் சென்று வர போகிறீங்க. சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுகளெல்லாம் எதிர்பாராத திருப்பம் அப்படிங்கிறது வரும். இருந்தாலும் உங்களுடைய நிலைமையை சமாளிப்பீங்க. எந்த நிலைமை வந்தாலும் அதை நல்லா சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. மனதில் பதட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதத்தில் குடும்பத்தோடு நீண்ட தூர பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. எல்லா காரியத்திலையுமே வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்ப விஷயங்களில் சில தவறான புரிந்துணர்வு அப்படிங்கிறது இருக்கும். அதனால் சில வாக்குவாதங்கள்லாம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்குங்க. குடும்ப வாழ்விலையும் சரி, உறவுலையும் சரி, பிரச்சனைகள் ஏற்படுத்தும் நபரை நீங்கள் கண்டுக்கிட்டீங்க அப்படின்னா அவர்களை விட்டு விலகுறது தான் நல்லது. காதலர்கள்லாம் தங்களுடைய உறவில் சில சோதனை காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய துணையின் மனதில் தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வரும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையெல்லாம் கருத்து வேறுபாடு, சில சங்கடமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் மூலம் உறவில் அமைதி அப்படிங்கிறது இருக்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாதம். இந்த மாதத்தில் நல்ல வரன் அப்படிங்கிறது தேடிக்கிட்டே இருங்க, கிடைக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை தந்தையின் மூலமோ அல்லது மூதாதைய சொத்து மூலமோ ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. அதே நேரத்தில் தொழில் பங்கு வர்த்தகம் மூலம்லாம் உங்களுக்கு பணவரவு இருக்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் பணவரவு எந்தளவு இருக்கோ அந்தளவு செலவுகளும் வந்து சேரும். இந்த மாதம் எதிர்பாராத அல்லது மறைமுகமாலாம் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்து சேரும். வாழ்க்கை துணையோட தேவைகளுக்காக பணம் அப்படிங்கிறது செலவாகலாம். இந்த மாதத்தில் பங்குச்சந்தை முதலீடு மூலம் எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கும். பணியிடத்தில் கடினமான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த கடினமான உழைப்பை உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக நீங்கள் பணியிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. சுறுசுறுப்பாகவும் ஆர்வத்தோடும் நீங்கள் பணியாற்றுவீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு செயலை கொடுத்துட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள்லாம் அதனுடைய தலைமை பண்பை ஏற்று நடத்தக்கூடிய அளவுக்கு செயல்திறன் அப்படிங்கிறது இருக்கும். சக பணியாளர்களும் உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. எதிர்பாராத வருமான காரணமாக பணியிடத்தில் ஒரு சில சிக்கல்கள்லாம் வரும். குழுவாக பணியாற்றுவது தான் உங்களுக்கு நல்லது. தொழிலில் உங்களுடைய அதிகாரமும் ஆளுமை திறனும் வெளிப்படக்கூடிய மாதம் இந்த ஜூன் மாதம். அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய கடன்களை எல்லாத்தையும் அடைச்சி முடிப்பீங்க. தொழிலில் போட்டியாளர்களை எப்படி வெல்லலாம் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாகவே இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளையும் புது புது சிந்தனைகளையும் செயல்படுத்த முடிவு செய்வீங்க. வாடிக்கையாளர்களிடம் வெளிப்படையான அணுகுமுறை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பும் நல்ல மரியாதையும் கிடைக்க போகுது. கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயும் சிம்மராசி மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உதவும். உங்களுக்கு ஆசிரியர்களோடும் சரி, மற்ற மாணவர்களிடத்துலையும் சரி, தவறான புரிதல் காரணமாக வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். உங்களுக்கு ஞாபக சக்தியும் ஞாபக திறனும் தக்க வச்சுக்கிறதுக்கு யோகா தியானம்லாம் செய்துட்டு வாங்க. உணவு பழக்க வழக்கத்தில் மாணவர்கள் எல்லாமே கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சிம்மராசி மாணவர்கள் எல்லாருமே இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க. பிரதோஷ நாட்களில் நந்தி பகவான் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமத்தை கொடுக்க போகுது. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் தேவையற்ற அலைச்சலை குறைச்சிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவர்களோட வாக்குவாதம், சண்டை சச்சரவு இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக நல்லது. தேவை அறிந்து செலவு செய்கிறது இந்த மாதத்தில் நல்லது. சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த ஜூன் மாதம் சிறப்பாகவே இருக்கும்.